வாவ். பாருங்க, சுட சுட இட்லி, மட்டன் மட்டன் குருமா, ஒயிட் மட்டன் குருமா. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஹாய் எவ்ரிபடி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறோம். இன்னைக்கு வந்து ராகி ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கா, கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல். என்ன ராகி? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா ஒயிட் மட்டன் குருமா செய்ய போறோம். சூப்பர் சூப்பர். இட்லி வித் ஒயிட் மட்டன் குருமா. இது ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சுட சுட இட்லிக்கு இந்த ஒயிட் குருமா மட்டன் குருமா வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம வீடியோக்குள்ள ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மட்டன் குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல மட்டனை சேர்த்துக்கணும். மட்டன் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? மட்டன் வந்து ஒரு 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் பெருசா இருந்தா நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. தண்ணி சேர்த்துக்கணும். ஓகே. இதுக்கு மஞ்சத்தூள் போடக்கூடாது, ஏன்னா ஒயிட் குருமானால மஞ்சத்தூள் போடாம நம்ம செய்யணும். தண்ணி அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எவ்வளவு விசில் போட போறீங்க? ஒரு 7 விசில் விடணும். மட்டனுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா வேகணும். தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம விசில் விட்டுடலாம். ஒரு 7 விசில் விடணும். ஓகே. இப்போ 7 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாமா? அப்புறம் பார்க்கலாம். ஓகே. அதுல மட்டன் போட்டிருக்கோம். அது விசில் வரதுக்குள்ளயும் நம்ம வந்து ஒரு 6 முந்திரி பருப்பும் ஒரு 6 பாதாம் பருப்பு ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் கசகசா சேர்த்திருக்கேன். இத இந்த மிக்சியில போட்டு அப்படியே ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன ராகி செய்ய போற? இப்போ குருமா செய்யறதுக்கு தேவையான எண்ணெய நம்ம சேர்த்துக்கணும். ஓகே. என்ன வந்து நம்மளுடைய டேஸ்ட் தான். ஆமா, சில பேர் கொஞ்சம் கூட சேர்த்துக்குவாங்க, சில பேர் கம்மியா செய்வாங்க. ஓகே. அது மாதிரி நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய். ஓகே. இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த வாசனை பொருட்கள் இதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து லைட்டா எண்ணெயில கொஞ்சம் ஃப்ரை ஆனா போதும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதில் சேர்த்துருக்கேன். நல்லா இதை அப்படியே வதக்கணும். இந்த பட்டை கிராம்பு வாசனை நல்லா சூப்பரா இருக்குல்ல? வாசனை நல்லா வரும். அது வதக்கணும். இது ஒரு 3 பச்சை மிளகாய் உடைச்சி இதுல சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட போறது இல்ல. ஆமா, மஞ்சத்தூளும் போடுறது இல்ல. மஞ்சத்தூளும் போடல. ஓகே. இதுதான் காரம். இந்த மிளகாய் இது நல்ல இது வதங்கும், இது நல்ல காரம் ஆயிடும். ஓகே. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா. கண்டிப்பா புதினா போடணும், அப்பதான் இந்த டேஸ்ட் வரும். நல்லா குருமாக்குள்ள டேஸ்ட். கொஞ்சம் மல்லி இலை. ஓகே. பட்டனா வாசனை வருது, நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே. அப்புறம் மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணும். ஓகே. தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி வேண்டாம், 2 தக்காளி பழம்.
ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறப்போ மட்டன்ல சேர்த்திருக்கோம், அதனால உப்பு வந்து இப்ப கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்துட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலனா இப்போ வேக வச்ச மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஓகே, உருளைக்கிழங்கு போட்டா அது மட்டன் குருமா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்ல, அது ஒரு டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ தேங்காய் பால், ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இதே சேர்த்துக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இதுல எல்லாமே மட்டன் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா வந்து இறங்கணும், ஜூஸ் இறங்கணும்ல. ஆமா, ஓகே ஓகே ஓகே. இப்போ அரைச்சி வச்சிருக்க 6 பாதாம் பருப்பு, 6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கஸ்கஸ் எல்லாத்தையும் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கோம். இத ஃபைனலா இத சேர்த்துக்கோம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி இத ஊத்தணும். திக்காயிடும்ல, இது ஊத்திலுமே குழம்பு வந்து கொஞ்சம் திக்காயிடும். தேவையான தண்ணி ஊத்திக்கலாம்ல. ஆமா, ஓகே. இது கொதிக்கணும் இல்ல, இது ஒரு கொதி வரணும். ஓகே. இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, மட்டன் நல்லா வெந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை ஃபைனலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஓகே, கறியெல்லாம் சூப்பரா வந்துருச்சு போல, நல்லா வெந்துச்சு. ஆமா. ஓகே, அடுத்தது இதுக்கு இட்லி ரெடி பண்ணும். ஓகே, வெயிட் பண்றேன். பசிக்குது, பார்க்கும்போது பசிக்குது. நீங்க இட்லி ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே ஓகே. ஒரு சூப்பரான சுவையான டேஸ்டியான ஒயிட் மட்டன் குருமா. ஆமா, இட்லியோட சப்பாத்தியோட தோசை அதோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா, பார்க்கும் போதே மவுத் மெல்டிங்கா இருக்கு. கண்டிப்பா வாங்க. அப்ப டேஸ்ட் பார்க்க போறேன். டேஸ்ட் பார்த்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நானு பாருங்க, சுட சுட இட்லி, மட்டன் குருமா, ஒயிட் மட்டன் குருமா. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வெள்ளை மட்டன் குருமா ரெடியா? ஒயிட் மட்டன் குருமா சூப்பரா இருக்கு, பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். சூடா இருக்கு. இட்லியோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும். அட்டகாசமா இருக்கு பாருங்க. மட்டன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. மட்டன் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தோஷம் முடியுங்க. சொன்ன அளவுலயே கரெக்டா மெயின்டைன் பண்ணி செய்யுங்க. நான் இன்னைக்கு செஞ்சது வந்து 2 பேருக்காக தான் செஞ்சோம். உங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டன் எடுத்து குவான்டிட்டி எண்ணெய் கூட குறைச்சி வச்சுக்கலாம். ஆனா இதே மெத்தட்ல செய்யுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். உங்க வீட்டுல செய்வீங்க. ஆமா, ஆனா நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கோம். இந்த ஸ்டைல்ல கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஆமா, நல்லா இருக்கும். ஆமா, எந்த சண்டேல கூட நீங்க வாங்க, எல்லாருமே செய்யலாம். லீவு நாள்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பொதுவா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே மார்னிங் வந்து இட்லி வித் மட்டன் குருமா தான். அது எங்களோட போது அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்க சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சேனல் பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.
தேங்க்யூ. தேங்க்யூ.